ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஜென்சி திமுகவை சேர்ந்த ஆர்ஜே சரண் ஜெயராம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். நான் ஒரு 10 மணி வரைக்கும் எனக்கு நான் பிக் பாஸ் வீட்ல இருந்த மாரி தான் இருந்தேன். டைம் தெரியாது. இருட்டிலே கூட்டு வந்தாங்க. இருட்டிலே வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னே தெரியாம இருந்துச்சு. எனக்கு மெடிக்கல் செக்கப்ல பிபி அதிகமா இருக்கு. போலீஸ் அத கூட பொருட்படுத்தாம என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இந்த அவசரம் எதுக்கு? அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறேன். போட வேண்டிய எஃப்ஐஆர் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கரூருக்கு அவர் போயிருக்கவே மாட்டார். சும்மா இருந்த சரண இன்னைக்கு ஃபுல்லா ஃபிளாஷ் நியூஸ் தர வச்சு சரண நீங்க அன்னைக்கு மட்டும் ரிமாண்ட் அடிச்சிருந்தீங்க, அன்னைக்கு பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கும். பவுடர் அமைச்சர் இருக்காரு இல்லையா, வேற யாரும் இல்ல சரத். இதுக்கப்புறம் நான் வந்து என் நண்பர்ன்றதை தாண்டி திடுக்குன்னு வச்சேன் கல்யாணம்ன்ற மாதிரி தான் நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க. ஓம்காலி, பத்திரகாளி, உதயநிதி ஒரு ஓடுகாலி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு ஏன் எம்எல்ஏ சீட் கொடுக்கலன்னு தெரியுதா லயலமணி? இந்த மாதிரி பேச்சுக்காக தான். வணக்கம். உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது கைதாவறதுக்கு முன்னாடியும் நமக்கு தான், கைதாயிட்ட பிறகும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தான். எஸ். எப்படி இருந்தது இந்த கைது நடவடிக்கைகள், இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா, ஸ்பெசிஃபிக்கா உங்கள மட்டும் டார்கெட் பண்ணி, ஏன் இந்த இந்த அளவுக்கு வன்மத்த கக்குனாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு பல பேச்சுகளா இருக்கு. ஏன் இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஆ, முதல்ல ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அதாவது இருந்துச்சா? கழகம் நான் ஒரு உறுப்பினர் கூட கிடையாது திமுகல. ஓகே. நான் சாதாரணமா திமுகக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சமூக வலைத்தளத்துல திராவிடம் ஏன் முக்கியம் அப்படின்னு இந்த சினிமா முகத்துல இருக்க அரசியல் ரசிகர்கள் நடுவுல ம். திராவிடம் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்க ஒரு நபர், ஒரு ம். ஜனநாயகத்துல இருக்க ஒரு நபர். ஓகே. என் பின்னாடி ஆக்சுவலா நீங்க திமுக உறுப்பினர் கூட இல்ல. நான் உறுப்பினர் கூட கிடையாது. ஓ! நான் வந்து திமுகவுக்காக ஆதரவா பேசுற ஒரு ஆதரவாளர். ம், ம். இனிமேல் உறுப்பினரா ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எப்போ உங்க மேல கை வச்சாங்கன்னு அப்படியே ஆயிட்டீங்க. ஆயிட்டேன். அப்படி ஒரு நபருக்கு வந்து திமுகல கழகம் நிக்குமா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு எக்ஸாம்பிள். ம், ம். இது வரைக்கும் யாருக்கா நடந்திருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு நடந்திருக்கும் போது இளைஞர்கள் மேலயும், இல்ல திமுகக்கு ஆதரவா பேசுறவங்க மேலயும், இல்லன்னா சட்டத்துறை வந்து எவ்வளவு நியாயமா இருக்குது அப்படின்றத நாம என்னுடைய இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ம், ம். என் மேல ஒரு பொய்யான வழக்கு போட்டு என்ன உள்ள வைக்க பார்த்தாங்க. ஒரு நாள் கூட நான் உள்ள இல்ல. ம், ம். ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. மெஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இல்ல அ உங்கள ரவுண்ட்ஸ்லயே வச்சிருந்தாங்க. இந்த படத்துல தான் நாங்க கேள்விப்பட்டுருக்கோம். கைது பண்ணி ரவுண்ட்ஸ்லயே வச்சுருப்பாங்க. எங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்ல அப்படின்னு நான் கேட்டோம். ஒரு இடத்துல தான் இருந்தேன். ஓகே. என்ன கொளத்தூர்ல ஒரு ஸ்டேஷன்ல தான் வச்சுட்டு இருந்தாங்க. ம், ஆனா என்ன பார்க்க வந்த நபர்கள் கிட்ட வந்து நான் இல்ல அப்படின்னு சொன்னதா வந்து தகவல் வந்துச்சு. ம், ம், ஸோ அவங்க தான் ரவுண்ட்ஸ்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டாங்க. ம், ம், நல்லா இருந்துச்சு அந்த ஜேர்னி. ம். கழகம் என்ன பண்ணும் ஒரு தொண்டனுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கட்டும். எப்படி இருந்தது அந்த கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள்லாம் வந்து வாதாடின விதம்? அதெல்லாம் நீங்க கண்ணூர பார்த்துருப்பீங்களே! ஆமா. நான் ஒரு 10 மணி வரைக்கும் நான் பிக் பாஸ் வீட்ல இருந்த மாரி தான் இருந்தேன். ம், டைம் தெரியாது. எதுவுமே தெரியாது. நான் கேட்கிற கேள்வி கூட அவங்க எனக்கு பதில் சரியா சொல்லல ஸ்டேஷன்ல. எந்த நேரம் கூட எனக்கு தெரியாது. ம், இருட்டிலே கூட்டு வந்தாங்க. இருட்டிலே வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னே தெரியாம இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு மெடிக்கல் செக்கப் கூட்டு போனாங்க. அந்த அளவு போயாச்சு. மெடிக்கல் ம், செக்கப் கூட்டு போம்போது கொளத்தூர்ல இருக்க ஜிஹெச் தான். ம், ம், ஏன் ஜிஹெச் கொளத்தூர் மக்கள் ஏன் இந்த மாரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த ஜிஹெச்ச பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு. ம், நான் அந்த மாரி ஒரு ஜிஹெச் நான் பார்த்ததே இல்லங்க. நான் விளையாட்டு ஒரு ஓவர் இதுவா சொல்றேன்னு கூட இருக்கலாம். கிடையாது. நான் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஏன் எவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த தொகுதிக்கு அப்படின்னு தெரிஞ்சது. பரவாயில்ல நான் கொளத்தூர்ல மாட்னேன் அப்படின்ற பெருமையா இருக்கு. பெருமையா இருந்துச்சு. மாட்டுனா தான் மாட்டேன், என் கொளத்தூர்ல மாட்டுனேன். என் தலைவனுடைய தொகுதியில நான் அங்க மாட்டியிருக்கேன் அப்படின்னும்போது. ம். அந்த ஒரு இடத்துல வந்து அப்புறமா தான் நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் மொத்தமா நான் நபர்கள பார்த்தேன். ம், ம், மீடியா இருந்துச்சு. எங்க ம், வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் இருந்தாங்க. முக்கியமா நன்றி சொல்லிக்கிறேன் இந்த காணொளி மூலமா நான் வந்து சந்துரு சாருக்கு, அட்வொகேட் சந்துரு சாருக்கு, நாதன் சாருக்கு. நாதன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கார்த்திக் அண்ணா, இவங்க எல்லாருமே, சரவணன் சார், முக்கியமா இளங்கோ சாருடைய ஜூனியர், இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. அப்புறமா அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்தாங்க. ம், ம், போனேன். முக்கியமா சேகர் பாபு அங்கிள் வந்திருந்தாரு ஸ்டேஷனுக்கு.
தமிழன் பிரசன்னா வந்திருந்தாரு. இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கே வந்து என்னன்னே தெரியலங்க. நான் ஒரு தொண்டன் தான். எனக்காக ஒரு எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஸ்டேஷன்ல. என்ன பண்ண? ஏது பண்ண? அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சந்துருவனாலாம் வந்து கேட்டதுக்கப்புறம் நான் சொல்றேன். சொன்னதுக்கப்புறம் இவன் மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், எப்பவுமே கழகத்துக்கு நாங்க கழகத்துக்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை தான். நாங்க ரொம்ப கண்ணியமா இருப்போம் அப்படின்ட்டு. நான் ஒரு யூடியூப் சேனல்ல கூட ஒருத்தர் கேள்வி கேட்டான். "சரண் என்ன அசிங்கமா பேசுறாரு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அவருக்கு பதில் சொல்றேன். நான் இது மூலம் முடிச்சிடுறேன். கழகத்துக்கு வந்து அசிங்கமா, நாகரீகமா நீங்க பேசுனீங்க அப்படின்னா, கழகம் உங்க பின்னாடி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ம், ம். நாங்களும் எங்களோட கழகத்துடைய சட்டத்துறைக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப நாகரீகமா, கண்ணியமா நடந்துப்போம் அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு காரணம் தான் இவங்க எல்லாருமே வந்ததுக்கு. அத பார்த்தேன். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்ட ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்க அங்க என்ன நடந்துச்சுன்றது வந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மேஜிக் மாரி தான் இருக்கு. சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆ உள்ள முதல்ல மேஜிஸ்ட்ரேட் 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும் என்ன ஸ்டேஷன்லயே வச்சிருக்காங்க. ம். பல கேள்விகள், மென்டல் டார்ச்சர்லாம் பண்ணாங்க. லைக் ஒரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பெயர், வயது, என்ன என்ன பண்றீங்க? இது கேட்கலாம். உங்க வீடு எத்தன பிஹெச்கே? உங்க வீடு என்ன ஒரு சுண்ணாம்புலாம் அடிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன பண்றீங்க? இந்த மாரி கேள்விகள்லாம் கேட்டு, இது ஒருத்தர் கேட்டா பரவால்ல. 30 பேர் கேட்டாங்க. ஓ! உங்கள 30 பேரு கேள்வியினால தாக்கியிருக்காங்க. தனித்தனியா வந்து கேள்வி கேட்கறாங்க. இதுல அங்க இருந்த ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் நெனைக்கிறேன். ம், அவரு ஒரு கட்டத்துல கேட்டாரு. ம், "எப்படியோ ஒரு 30 பேருக்கு நீ பதில் சொல்லியிருப்பல்ல?" ம், ம். அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் புரிஞ்சது இது ஒரு கைண்ட் ஆஃப் டார்ச்சர் அப்படின்ட்டு. ஓகே. என்னோட இன்ஃபர்மேஷன ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதுனாங்க. "உங்க அம்மா என்ன பண்றாங்க? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? தங்கச்சி என்ன பண்றா?" இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத கேள்வி தெரியல. அப்புறமா வந்து எஃப்ஐஆர் பண்றதுக்கு எல்லாம் பண்றாங்க. எல்லாம் ரெடி பண்றாங்க. மச்சம் எனக்கு கிடையாது உடம்புல. மச்சம் தேடுறாங்க. உடனே தழும்பு இருக்கான்னு தேடுறாங்க. பல விஷயங்கள் என்ன பண்ணாங்க. நேரமா 2 மணிக்கு சேகர் பாபு அங்கிள் தான் வந்து இது பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி குடுத்தாங்க. சாப்பாடு வாங்கி குடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சாங்க ம், போலீஸ்லாம். ம். என்ன ஒரு இடத்துலயே ஒரு ஓரமா வச்சுட்டு இருந்தாங்க. தூங்கு தூங்குன்னாங்க. ஏன் தூங்குன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய செயின், என்னுடைய கம்பல், என்னுடைய எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. அத கழட்டிட்டு அவங்க ஒரு அந்த ஒரு பேப்பர்ல எழுதியிருக்காங்க, மஞ்சள் நிற செயின். மஞ்சள் நிற இது தங்க செயின்னு அவங்களுக்கு தெரியும். தங்கம்னு அவங்க எழுதல. அவங்க என்ன என்ன இதுல எழுதுறாங்கன்னு தெரியல. மஞ்சள் நிற செயின், மஞ்சள் இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த செயின வாங்கிட்டு எங்க அண்ணன்கிட்ட குடுத்துறேன்ட்டு தினேஷ்ன்னு ஒருத்தனும். தினேஷ் தான் எனக்கு காலையிலருந்து என்ன ஈவினிங் வரைக்கும் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ம், ம், அவர் தான் என்ன காப்பாத்தது அவர் தான். ம், ம். இவங்கலாம் சேர்த்து வச்ச தினேஷ் தான். அவர்கிட்ட தான் குடுத்தேன். போலீஸ் கேட்டாங்க. "போலீஸ் கிட்ட இருக்கிறது தான் இங்க இருக்கிறது நல்லது" அப்டின்னாங்க. "எனக்கு உங்ககிட்ட இருக்கிறது தான் பயமா இருக்கு. குடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு, வாங்கி எங்க அண்ணன்கிட்ட குடுக்குறேன்னு சொல்லி குடுத்துட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ள போறேன். சாரி கோர்ட்டுக்குள்ள போறேன். அத்தன மீடியாக்கள், அத்தன நண்பர்கள், ம், என் நண்பர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ம், ம். சாப்பிடாம அங்கேயே நின்னு இருந்திருக்காங்க. அத்தனை பேருமே அங்க இருந்தாங்க. அப்புறமா வந்து சரவணன் சார் வந்து, "வா" அப்டின்னாரு. "எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்டின்னாரு. அப்புறமா சரண்யா இருந்தாங்க. நான் சரண்யாக்கு தான் காலைல முதல்ல ஃபோன் பண்ணேன். அவங்க அங்க வந்துட்டாங்க. சரண்யாக்கு ஃபோன் பண்ணதும் அவங்க எல்லாருமே வந்தாங்க. மேல கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு, "என்ன நடந்துச்சோ அத மட்டும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லு" அப்டின்னாங்க. சரி ஓகே ம். அப்டின்ட்டு நான் உள்ள போறேன். முதல்ல எல்லாரும் வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இத்தன பேர் வேண்டாம் அப்டின்ட்டு. அப்புறமா போறோம். மேஜிஸ்ட்ரேட்க்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு 50 வக்கீல் இருக்காங்க என்ன சுத்தி. ஒரு 50 வக்கீல் இருப்பாங்க கண்டிப்பா. கும்பலா நிக்கிறாங்க. கோர்ட் ஃபுல்லா நிக்கிறாங்க அவங்க தான். "என்ன நடந்துச்சு? இவர ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க?" அப்படின்ட்டு இளங்கோ சாருடைய ஜூனியர் தாமோதரன் சார் தான் வந்து அவர் சாட்லலாம் பிரதர்ன்னு தான் கூப்பிடுவாரு என்ன. நானு ப்ரௌனே சொல்லிக்கிறேன். ம். அவரு தான் வந்து எனக்காக வாதாடினாரு. நான் சத்தியமா அந்த மாரி ஒரு சீன் நான் எந்த ஒரு சினிமாலயும் பார்த்தது கிடையாது. ஆங்கிலத்திலேயே வந்து ஆர்கியூமென்ட் பண்றாங்க. பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம். ம், ம். அப்புறமா சரவணன் சார் பேசுறாரு. தமிழன் பிரசன்னா பேசுறாரு. இவங்க 3 பேரும் பேசி, மொத்தமா பேசினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆர்கியூமென்ட் அது. ஒரு கட்டு பேப்பர்லாம் வச்சிருக்காங்க கையில. எல்லா ஆர்கியூமென்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஷார்ட்ஸோட போயிருப்பேன். என்ன ஷார்ட்ஸோட தூக்கத்திலேயே கூட்டு போயிருந்தாங்க. அரை நிர்வாணமா என்ன கூட்டு வந்திருக்காங்க. வீட்ல சொல்லல. எங்க அம்மா கிட்ட சொல்லல. எனக்கு என்ன மெடிக்கல் பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியல. அதுவும் பேசல. எனக்கு மெடிக்கல் செக்கப்ல பிபி அதிகமா இருக்கு. போலீஸ் அத கூட பொருட்படுத்தாம என்ன கூட்டு வந்தாங்க. "இந்த அவசரம் எதுக்கு?" அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்கறாங்க. "இந்த அவசரம் எதுக்கு? ஏன் இவ்வளவு பண்றீங்க? ட்ரெஸ் கூட ஒழுங்கா இது பண்ண முடியல. இந்த முதாந்திரமே இல்லாத ஒரு கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணவே தேவையில்ல."
அப்படின்ட்டு ஸ்டேஷன் ஹெட் எங்க, ரிமாண்ட் பேப்பர் எங்க, ஏன் கையெழுத்து வாங்கல, இத்தனை கேள்விகளும் போலீஸை கேட்டு பேப்பரை போட்டாங்க. ம், ம். அப்புறமா லாயர்ஸ் கிட்ட வந்து நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெயில் கிடைச்சது. லா மேஜிஸ்ட்ரேட் அம்மா வந்து மும்தாஜ் அம்மா. அவங்க தான் வந்து நீதியரசியா அங்க இருந்து இந்த பெயில் வந்து அவங்க சொந்த ஜாமீன்ல என்ன வெளிய விட்டாங்க. வெளிய விட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்தோம். அன்னைக்கு வந்துட்டு நாங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடாத இருந்த அத்தனை நண்பர்களும், அத்தனை வக்கீல்களும் நாங்க போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் அன்னைக்கு கிளம்பினோமே. இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்கும்போது, ஈவினிங் நாங்க முடிச்சுட்டு எங்களுடைய இளந்தலைவர், ம். எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பார்க்க போயிருந்தேன். அவர்ட்ட பார்க்க போயிட்டு எங்களுக்கும் என்னுடைய ஆதங்கத்த நான் அவர்ட்ட சொன்னேன். ஒரு அண்ணனா, நான் அவருக்கு ஒரு தம்பியா, நம்ம பண்ணியிருக்க வேண்டிய பல வேலைகள நீங்க பண்ணலன்னா, நாம பண்ணலன்னா, நம்ம கட்சி பண்ணல, நம்ம ம். நாகரிக அரசியல் பண்ணிட்டோம். அப்பாவுன்ட்ட சொல்லுங்க. அப்படின்னு நான் ரொம்ப உரிமையா பேசினேன். ஏன்னா, எங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தலைவர்களுக்கு தெரியணும். நாங்க எவ்வளோ எங்க நிலைமை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லல. நீங்க தலைவரா இப்ப உட்கார வேண்டிய இடத்துல நீங்க இல்லையேன்ற எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. ம், ம். இந்த கடந்த 5 வருஷம், கடந்த 70 வருஷம் அரசியல்ல, இந்த கடந்த 5 வருஷம் ரொம்ப சிறப்பான ஒரு அ ஆட்சியா இருந்துச்சு. ஜிடிபில இருக்கு. நம்ம ஜிடிபி பார்த்தாலே டபுள் டிஜிட்ல இருக்கு. அப்படி விஷயங்கள் பண்ணியும் உங்கள உட்கார வைக்க முடியலையேன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கு. போட வேண்டிய எஃப்ஐஆர போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கரூருக்கு அவர் போயிருக்கவே மாட்டார். இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது, அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்குல்ல. ம், ம். நம்மளுக்கு நடுவுல இருக்க தலைவர்கள தாண்டி, ஒரு அடிமட்ட தொண்டனுடைய மனசு என்ன இருக்குன்றது தலைவர்களுக்கு தெரியணுன்ற அன்னைக்கு சொன்னோம். நல்லபடியா முடிஞ்சது. ஒரு நிம்மதியான தூக்கம். ஆ சும்மா இருந்த சரண இன்னைக்கு ஃபுல்லா ஃபிளாஷ் நியூஸ் வர அதான் வச்சுட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு சரவணன். சரண் ஆமா, ஆக்சுவலா அந்த ஃபுல்லாவே அந்த அந்த மீடியாவே, சோசியல் மீடியாவே அன்னைக்கு ஃபுல்லாவே ஆக்கியூபைட் பண்ணது ஆமா, உங்களுடைய நியூஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. இது எங்கேயோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டச்சிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு டச்சிங்கா இருக்கிறத விட, ம். நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க ஒரு பையனுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா, திமுக வரும், கழகம் வரும். அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே திமுக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருது, திமுக. கண்டிப்பா வரும். ஆமா, திமுக பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் வரும் ம். அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன். வேற ஒரு யூடியூப் சேனல்ல பேர் சொல்ல விரும்பல. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, ஜென்சி மீட்ல பேசுற இன்னொரு நபர்கள்கிட்ட கேட்கிறாரு. சரண் என்ன அசிங்கமா பேசலையான்னு கேட்கிறாரு. ம். சரண் அசிங்கமா பேசுவான். அசிங்கமா பேசுவான்னா, உங்களுடைய பெண்களுடைய பாடி பார்ட்ஸ் வச்சு பேச மாட்டான். ம். உங்களுக்கு தொடப்ப கட்டன்றது அசிங்கமா தெரியுதுன்னா, அது யார்கிட்ட பேசினான்றத பாருங்க. ம். ம். நான் சாதாரணமா யார்கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன். இந்த நாகரிக அரசியல நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணி தான் நாம தோத்து போய் கிடக்கிறோம். ஏங்க இவங்களுக்கு தரவுகள வச்சு சொன்னா புரிய மாட்டேங்குதுங்க. அவங்களுக்கு என்ன பாஷை புரியுமோ, அந்த பாஷையில பேசினா தான் புரியுது. ஏன் நான் பேசுறேன் அப்டின்னா, எதிர்ல இருக்கவங்க என்ன பேசுனாங்கன்றத பாருங்க. நான் எங்கேயுமே முதல்ல ஆரம்பிக்கவே மாட்டேன். அணு ஆயுதம் போடுற மாரி தான். நான் முதல்ல போட மாட்டேன். நீ போட்டனா நான் விட மாட்டேன். அவ்வளோதான் என்னோட ஒப்பந்தம். இப்போ இந்த ஆட்சியில குறிப்பிட்டு ஜென்சி திமுக உங்கள சேர்ந்தவர்கள மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல. இது ஏன் உங்களுக்கு கைது நடவடிக்கை நடந்துச்சு? எதுக்கு இந்த தாக்கம்? அப்படின்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க இத? அதாவது இதுவரைக்கும் வந்து பேசின நபர்கள் எல்லாம் வந்து, ம் அதாவது இவங்க இவங்க ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு. திமுகனா வயதானவர்கள் தான் இருப்பாங்க. இவங்க இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. நாம வந்து இவங்கள சோசியல் மீடியா சைட்ல போய் நம்ப அரசியல் இவங்களுக்கு ஏத்த அரசியல் படுத்தணும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ம். ஆனா திமுகலயும் இந்த இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களும் Instagramல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் அரசியல் வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளிய வராங்கன்னு தெரிஞ்சதும், இவங்கள இங்கேயே அடக்கிட்டோம்னா, இவங்கள சார்ந்து வர மத்த நபர்கள் வந்து அடங்கிடுவாங்க. இவங்க பெருசா இத இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க இந்த அரசியல்ல அப்படின்னு ஒரு இது. அன்பானந்தம் மேல கை வைக்கிறது, சரண் மேல கை வைக்கிறது, ஒண்ணும் கிடையாது. பாருங்க 4 ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுது. ம். 4 ரிமாண்ட்ல 2 ரிமாண்ட் வந்து பெரிய 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 ரிமாண்ட். ஆமா. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அவர்களும், செந்தில் பாலாஜி அவர்களும். அவங்க ரிமாண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. கூடவே பாருங்க, அன்பினுடைய ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுது. அது அன்பானதும். ம். சரண் ஜெயராமனும் ஆகுது. அப்போ உங்களுக்கு இளைஞர்கள் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு கணக்கு கிடையாது. திமுக பத்தி யார் வெளிய பேசினாலும் அவங்கள வந்து நாங்க வந்து ஒடுக்குவோம். ம். அதுக்கான இவங்கள ஒடுக்கிட்டா, சரண ஒடுக்கிட்டா எல்லாம் அமைதியாயிடுவாங்க. கிடையவே கிடையாது. சரண நீங்க அன்னைக்கு மட்டும் ரிமாண்ட் அடிச்சிருந்தீங்க, அன்னைக்கு பல விஷயங்கள் வெளிய வந்திருக்கும். ம். ம். அது எங்க பசங்கலாம் ரெடியா இருந்தாங்க. உன்ன ரிமாண்ட் இன்னைக்கு அடிச்சாங்கன்னா, பல உண்மைகள் நாங்க வெளிய சொல்லிர்றோம். ம். இதுக்கப்புறம் என்னத்துக்கு நாங்க அடக்கிட்டு அப்படின்ற மாரி பேசிட்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் நாங்க இருந்தோமே. ம். இளைஞர்களோட குரல அடக்கிட்டா, இவங்க வந்து
அடங்கிருவாங்க. பேசக்கூடிய கொஞ்சம் நபர்களும் வந்து அடங்கிருவாங்கன்னு நெனைப்பேன் உங்களுக்கு. ஏன் இவ்வளோ வன்மம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது எதுக்காக கைது செய்யப்பட்டது? எந்த வழக்குல பேஸ்ல உங்கள கைது பண்ணாங்க? ஏன் இவ்வளோ வன்மம்? இவ்வளவு வன்மம்னா, பவுடர் அமைச்சர் இருக்காரு இல்லையா? ம், வேற யாரும் இல்ல சரத். ம், ம். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட நண்பர்ன்றத தாண்டி நான் அரசியல் பேசுறேன் இனிமேல்ட்டு அவர்கிட்ட. ஓகே. இது மட்டும் இந்த நண்பர்லாம் இனிமேல் அந்த பார்க்கணும். நண்பர், அந்த நாகரிக அரசியல் நான் பேச விரும்பல. ஓகே. நான் இனிமேல்ட்டு அவர அமைச்சராவே பார்க்குறேன், பவுடர் அமைச்சர். ஒரு ஸ்டேடியம்ல ஓப்பனா நீங்க பவுடர வச்சு நீங்க செய்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ம், எதிர்க்கா நான் பேசுவேன் தான். ம், அந்த அமைச்சர் மேல கொடுக்கப்பட்ட அந்த அவரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறத நான் வெளிய சொல்லிட்டேன். ம், இப்போ நான் இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறேன்றத இது பண்ணி தான், நான் எனக்கு சரத் மூலமா எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆகுது என்ன பத்தி. ம், ம், அப்போ நான் வாய தொறந்துற போறேன்ட்டு தான் இது. ம், அப்ப அந்த இதுவுல தான் அந்த வன்மத்தில் தான் என் மேல வந்து இந்த ஒரு இவர புடிச்சே ஆகணும்னு போட்டாங்களோ என்னமோ. ம், போட்டாங்களோ என்னவோ இல்ல அப்படிதான் பண்ணிட்டாரு. ம். அப்ப அவரு தான் காரணம். அவர்தான், அவர்தான். அப்ப அது எந்த கேஸ்ல அந்த வழக்குல வந்து சொல்லியிருப்பாங்களா? இந்த கேஸ்னால தான் உங்கள வந்து கைது பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. சொல்லல. அதெல்லாம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பெண்கள வந்து தரக்குறைவா பேசுறீங்க அப்படின்னாங்க. ம், நான் இத்தனைக்கும் சொன்னேன். நான் பேசின பெண்களோட வீடியோலாம் எடுத்து பாருங்க. ம். நான் தொடப்ப கட்டுன்றதுக்கே உங்களால தாங்க முடியல. எங்க தொடப்ப கட்டுன்றது ஒரு தேசிய கட்சியோட சிம்பிள். ஆமா. நான் ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு போயிட்டுமா? ஆ. நான் ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு போயிட்டா நீங்க விட்டுருவீங்களா? அந்த கட்சி அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு அசிங்கமா தோணுதா? அப்போ நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எங்க சூலூர்ல குழந்தை அந்த செத்துப்போன குழந்தை அவங்க அம்மா குடிச்சிட்டு பத்ததால் தான் சொன்ன ஒரு பெண் தாங்க என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்த பெண். ம். அது அசிங்கம் இல்லையா? ஜூலிய வாயில உன் புருஷன விட்டு வாயில குத்த வச்சியா? இது என்ன வார்த்தை? என்ன வல்கர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சாங்களா? என்ன வச்சு செஞ்சாங்களா? இதெல்லாம் பேசின பெண்கள் தான். பவுடர் மூஞ்சி, லவுட் ஸ்பீக்கர்ன்னு ஒருத்தவங்க பெரியார் கொள்கைய பேசுற அந்த பெண். அவங்கலாம் எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஜூலி மாரி சத்தமா கூட பேச மாட்டாங்க. ஜூலியாவது உங்களுக்கு ஜூலியோட குரல் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஜூலி சத்தமா பேசுவாங்க. ஜூலி அசிங்கமா பேச மாட்டாங்க. சத்தமா பேசுவாங்க. சத்தமா பேசுவாங்க. ஆமா. லவுட் ஸ்பீக்கர் அது கூட பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க குரல் கொஞ்சம் தடிமனா இருக்கும். அவங்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. குட்டிமையா பேசுறாங்க. ஜேகே ஃப்ரண்ட் ஆஸ்திரேலியாவுல இருந்து எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள பேசும்போதெல்லாம் அசிங்கமான வார்த்தை பேசுறீங்க. எங்க இளம் தலைவர பேசும்போதெல்லாம் சின்ன தத்தி அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளோ வார்த்தைகள் சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு தொடப்ப கட்ட தாங்கலையா? இவ்வளோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி இது இந்த வன்மம் தான். சரத்துடைய வன்மம் தான். ம், ம், அதனால இது பெண்கள்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. ம், கண்டிப்பா நாங்க அடுத்த ஆட்சி நாங்க புடிக்கும்போது, இவங்கலாம் விடவே மாட்டோம். ஏன்னா இந்த ஆட்சியில இவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ம், ம். அதனால அடுத்து வெயிட் பண்ணுவோம். இப்போ இது இந்த உங்க மேல வழக்கு போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்டா போயிரணும். ஏன்னா, நீங்க அது உங்க கைதாவறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒண்ணு போடுறீங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரம்லாம் நடக்குது. இதுக்கப்புறமும் நீங்க ரெஸ்ட் எடுக்கிற ஐடியால இருக்கீங்களா? என்ன அப்படின்னு? நான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது, இந்த சீப் பாலிடிக்ஸ் நடுவுல வந்து ரெஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, இவங்க குடும்ப பெண்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம், என் கூட பழகுற நண்பர்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம இருக்கிறதால நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் அடங்குதா பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தேன். லெட் மீ டேக் அ பிரேக் ஃப்ரம் திஸ் சீப் பாலிடிக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். பார்த்தா அடுத்த நாள் நான் கைது. அப்ப யோசிச்சேன். நம்ம கைதாகுனதும் இதுவும் வந்து ஒத்தி போய் பேசிருவாங்க அப்படின்னும்போது பார்த்தேன். இனிமேலாம் நான் அப்படிலாம் நிறுத்தலாம் மாட்டேன். இனிமேல் தான் இன்னும் அதிகமா கேள்வி கேட்பேன். உங்களுக்கு இந்த தொடப்பக்கட்ட வலிக்குதுன்னா, இந்த வார்த்தைய தவிர்த்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அத நான் கேட்பேன். ம். நீங்க என்ன எதிர்த்தே நீங்க இத ஏன் இப்படி பேசுனேன்னே கேட்க முடியாது. இனிமேல் தரவுகளோட உட்காந்து ரொம்ப அழகா கேள்வி கேட்பேன். நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப இதுமேட்டு இருந்து நண்பர்லாம் பார்க்காம, அமைச்சர் சரத் அவர்கள தன்னுடைய அரசியல் எதிர்த்தரப்பிலிருந்து நீங்க வச்சு பார்த்து, ஒவ்வொரு தரவுகளும் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா தயாரா இருக்கேன். ம், நான் என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. ம், அந்த அளவுலாம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது நீங்க. ம். நீங்க திடுக்குன்னு வந்துச்சேன் கல்யாணம்ன்ற மாரி தான் நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதிலே சொல்ல முடியாது. அந்த மாரி கேள்விகள் கேட்பேன். ஓகே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, லயோலா மணி ம், அவர் வந்து சமீபத்தில ஒரு மேடை பேச்சுல சொல்றாரு, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தின்றதெல்லாம் பழைய வெர்ஷன். ம், இப்போ வந்து புது வெர்ஷன் ஆயிடுச்சு. அ ஓம் காளி, பத்திரகாளி, உதயநிதி ஒரு ஓடுகாலி ம். அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியல் நீங்க நினைக்கிறீங்க? ஓம் சக்தி, பராசக்தி என்ன விட்டலாச்சாரிய படம் நடத்துறீங்களா? என்ன சக்தி? பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. கொள்கை பேசுங்க. லயலா மணியெல்லாம் இப்பயே இந்த பேச்சு பேசு நல்ல வேளை உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு குடுக்கலன்றது இப்ப எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஏன் எம்எல்ஏ சீட்டு குடுக்கலன்னு தெரியுதா லயலா மணி? ம். இந்த மாரி பேச்சுக்காக தான்.
உங்களுக்கு அந்த ஒரு மீஷு அம்பேத்கர் இருப்பாரு. அவர்லாம் ஜெயிக்கவே இல்ல. நல்ல வேளை. லோ பட்ஜெட் லோ அம்பேத்கர். பட்ஜெட் அம்பேத்கர். இவங்கலாம் இந்த மாரி தரம் தாழ்ந்து பேசுற இந்த ஓடுகாலி இதெல்லாம் நல்லதா? ம், ம். இன்ஸ்டாகிராம்ல சரண் ஜெயராமன் பேசுற தொடப்பக்கட்ட தாங்க முடியல. ஒரு மேடையில உங்க கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிற லயோலா மணி ஓடுகாலின்றத மட்டும் உங்களால எப்படி தாங்க முடியுது? இதெல்லாம் தரம் கெட்ட ஒரு அரசியல். நீங்கலாம் அரசியல் பண்றதுக்கே தகுதி இல்லாத நபர்கள். ம். எங்க இளந்தலைவர் எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? 50 நாள் ஆச்சுங்க. 60 நாள் ஆகப்போகுது. என்ன பண்ணீங்கன்னு நீங்க எடுத்து சொல்லுங்களேன். பேர் மாத்துறதா? விடியல்ன்ற பேர் மறைக்கிறதா? நான் முதல்வன்ற பேர் மறைக்கிறதா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஓடுகாலி இதெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இல்ல. ம்.